அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த ஒரு வீடியோவில் 2025ஆம் ஆண்டிற்கான புதிய ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று விற்பனையாளர், 2வது கட்டுனர். இந்த 2 வகையான போஸ்டிங்கு தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்படி மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ எதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவாங்க, அதே போல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், நிறைய பேர் மனசில் இந்த ரேஷன் வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னோட்டம் இருக்கும், கண்ணோட்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் உண்மையா பொய்யா, அதற்கான விரிவான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஈஸியாக இந்த ரேஷன் வேலையை எந்த விதமான காசும் கட்டாமல் நேர்மையான முறையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு எப்படி நம்ம ஈஸியாக வேலையை வாங்குறது அப்படின்றதுக்கான தெளிவான ஒரு வீடியோவா இது இருக்க போகுது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, அதில் நம்முடைய மாவட்டம் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, இதை மாதிரி தெளிவான துல்லியமான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தாங்க கிடச்சிருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. அதனால் கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு ரேஷன் வேலைக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் டோட்டலாக 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்திருக்குங்க. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 38 மாவட்டத்துலேயும் தான் கிடைக்கும். அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க மார்க்கை வச்சு மட்டுமே, அதாவது நம்முடைய 10வது மார்க்கையும் 12வது மார்க்கையும் மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில் இதுவும் ஒரு முக்கியமான அரசு வேலை தாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணியாகணும். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு தான் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கணுங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் வேலைக்கான ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, அதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக பாருங்க. சரிங்களா? அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேக்கன்சி, செங்கல்பட்டு 178 வேக்கன்சி, சென்னை 344 வேக்கன்சி, கோயம்புத்தூர் 233 வேக்கன்சி, கடலூர் 245 வேக்கன்சி, தருமபுரி 98 வேக்கன்சி, திண்டுக்கல் 312 வேக்கன்சி, ஈரோடு 243 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேக்கன்சி, காஞ்சிபுரம் 274 வேக்கன்சி, கன்னியாகுமரி 134 வேக்கன்சி, கரூர் 90 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 146 வேக்கன்சி, மதுரை 163 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 98 வேக்கன்சி, நாமக்கல் 200 வேக்கன்சி, நீலகிரி 67 வேக்கன்சி, பெரம்பலூர் 58 வேக்கன்சி, புதுக்கோட்டை 135 வேக்கன்சி, ராமநாதபுரம் 114 வேக்கன்சி, ராணிப்பேட்டை 118 வேக்கன்சி, சேலம் 276 வேக்கன்சி, சிவகங்கை 103 வேக்கன்சி, தென்காசி 83 வேக்கன்சி, தஞ்சாவூர் 200 வேக்கன்சி, தேனி 85 வேக்கன்சி,
தூத்துக்குடி 141 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேக்கன்சி, திருநெல்வேலி 98 வேக்கன்சி, திருப்பத்தூர் 75 வேக்கன்சி, திருப்பூர் 240 வேக்கன்சி, திருவள்ளூர் 237 வேக்கன்சி, திருவண்ணாமலை 376 வேக்கன்சி, திருவாரூர் 182 வேக்கன்சி, வேலூர் 168 வேக்கன்சி, விழுப்புரம் 244 வேக்கன்சி, விருதுநகர் 164 வேக்கன்சி, மயிலாடுதுறை 150 வேக்கன்சி. டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த 2 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா, அதாவது பேக்கருக்கு கட்டுனருக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து விற்பனையாளருக்கு அதாவது சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேலே டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஆனால் உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டை வச்சு தான் இதில் அப்ளை பண்ணவே முடியும். அடுத்ததாக பேக்கர் இந்த போஸ்டிங்கை நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் 10ஆம் வகுப்பு படித்து மார்க் ஷீட்டோட அதோட வெப்சைட் தான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 18 வயசில் இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்களுக்கு 18 வயசில் இருந்து ஆரம்பித்து அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 45-50 வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஏஜ் லிமிட் கிடையாது. அதே போல் ஓசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்கிறவங்களுக்கும் 18லேருந்து 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஓசியில் பிடபிள்யூ கேண்டிடேட்டில் வரவங்களுக்கும் 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 150 ரூபா ஃபீஸு, பேக்கருக்கு 100 ரூபா ஃபீஸு. ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா, வெறும் உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டை வச்சு தான் இதில் உங்களை செலெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களை டேரெக்டாக எல்லாருக்குமே இன்டர்வியூஸ் கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நல்லா பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ரேஷன் வேலை வழங்குவாங்க. அதே போல் நிறைய பேர் வந்து இந்த வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, இது உண்மையா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது வந்து காசு கொடுத்து வாங்குவதும் உண்மைதான், அதே போல் நேர்மையான முறையிலும் போடுறதும் உண்மைதான். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 6500 வேக்கன்சி இருக்குன்னா அதில் எப்படி பார்த்தாலும் 2500 வேக்கன்சிக்கு மேலே நமக்கு காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி ஒரு 2500 வேக்கன்சி தான் நமக்கு வந்து நேர்மையான முறையில் செலெக்ஷன் ப்ராசஸில் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே நார்மலாக நடக்கிறது தான். சரிங்களா? சேலரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் 6250 ரூபாய் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு 8000 உங்களுக்கு 30,000 வரைக்கும் சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அரசு வேலையோட ஜாப் அப்டேட்டுங்க. வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இந்த ரேஷன் வேலைக்கான அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுற வீடியோஸும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.